இப்பொழுது இந்த ஐரோப்பாண்டில் பொதுவாக நாங்கள் புலம்பெயர்ந்து வந்து இங்கு இருப்பதனால் பெண்கள் வேலைக்கு போவதனால் உங்களுக்கு நீங்கள் உங்களால தனிப்பட்ட இதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வெளியல்ல பொருட்கள் வாங்கவோ உங்களுக்கு பிடிச்சதை ஏதோ வாங்குறனாலும் உங்கள் கணவன்மார்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் எடுத்துட்டு தான் எல்லாம் வாங்க முடியுமா அல்லது நீங்கள் உங்களால தனிப்பட்ட இதில் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் செய்யறதுக்கான எல்லாம் முடியுமா என்பதை பற்றி நீங்கள் சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச இதுகளில் இப்ப தனிப்பட்ட முறையில் நீங்கள் இருப்பவர்கள் உங்களால தனியா உங்களது பிள்ளைகளிட்ட உதவி கேட்டு நீங்கள் வெளியில போய் ஏதாவது பொருட்கள் வாங்க முடியுமா அல்லது நீங்களாகவே உங்களுக்கு பணம் கிடைப்பதனால் உங்களோட செலவுகளை நீங்கள் அதில் இதண்டு ஏதாவது உங்களுக்கு மிச்சம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது செய்ய முடிகிறதா என்பது பற்றி நீங்கள் ஏதாவது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நான் சொல்லுறேன் செல்வி. எனக்கு நான் விரும்பியதெல்லாம் போய் வேண்டுவேன். காணாவிட்டாலும் கேட்டு எல்லாவது என்ன விருப்பமோ அதை நான் விரும்பியபடி வேண்டிக் கொண்டிருவேன். அதற்கு ஒரு தடையும் இல்லை. அதைத்தான் நான் கூறி விடப்படுகிறேன். இப்ப உங்களுக்கு உங்களோட முருகலி இப்ப நீங்கள் வந்து வேலைக்கு போறீங்களா? இல்ல 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 செல்வி, நான் போறேன் இல்ல. எனக்கு உதவி கிடைக்கிறது. உதவி பணம் கிடைக்கிறதா? ஆனா உங்களுக்கு தரும் உதவி பணம் வந்து உங்களுக்கு உங்களோட வீட்டு வாடகையோ உங்களது சமாளிக்க அவர்கள் இவர் வேலையை போறதால எனக்கு இருக்கிற உதவி பணம் தாராளமாக எல்லாவற்றுக்கும் காணும். ஆகவே மற்றது நான் விரும்பியதெல்லாம் வேண்டுவதற்கு எனக்கு ஒரு தடையும் இல்லை. இன்று வரை தடை இல்லை. அதைத்தான் சொல்லுகிறேன். ஆகவே நன்றி நன்றி. ஏதாவது உங்களுக்கு இப்ப நீங்கள் உங்களுக்கு விரும்பிய உங்களோட ஒரு உறவினர்களுக்கோ ஒரு நண்பர்களுக்கோ ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது ஏதாவது மிச்சம் பிடிக்கக்கூடியதாக இருக்கிறதா? மிச்சம் பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்சமயம் நான் கொஞ்சம் செலவு கூட அப்படி செய்தால் அவர்களிடமும் கேட்டு வேண்டி அந்த உதவியை செய்து கொள்றேன். அதைத்தான் இப்போ செய்றேன். ஆனால் செலவை குறைக்க வேணும் நினைக்கிறது. அது போய் பார்த்த உடனே அதை வேண்டோடும் போல இருக்கும். அதிகமா ஏதாவது மடிவான அவர் சொல்வார்கள், இவ்வளவு குப்பியா சேர்த்து உண்மையா கொண்டு வைக்கிறதுல யோசனை இல்லை. ஆனா அதை பார்த்த உடனே ஒரு ஆசையா இருக்கும். அதை வேண்டோம். அதை வேண்டது மற்றும்படி என்னிடம் குறைந்து விட்டுதல் என்றால் உறவினர்கள் யாருக்காவது ஏதாவது என்றால் வீட்டில் கேட்டு வேண்டிக் கொடுப்பேன். அதற்கு எனக்கு பிரச்சனையும் இல்லை. சரி, உங்களுடைய தலைப்புக்கு வாழ்த்து கூறி வணக்கம். நன்றி. கேட்டதோட நான் ஓடி வந்து நீங்கள் உங்களது கருத்தை தெரிவித்த உங்களுக்கு தான் காலையிலிருந்து நீங்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு மிகவும் நன்றி அக்கா. அடுத்தது யார் உங்களது கருத்துக்களை சொல்ல போறீங்கள்? ராஜினி சொல்லுங்க ராஜினி. என்ன பொறுத்தளவுல வந்த உடனே சில நேரம் தெரியாது. இப்ப எதுவும் டெலிபோன் கதைக்கணுமென்றாலும் வீட்டு டெலிபோன்ல காசு வந்துரும்னு சொல்லி சில்லறை காசை கொண்டே இவங்க முன்னுக்கு இருக்கிற பூத்துல அண்ணன் வீட்டுக்கு இங்க பக்கத்துல இருக்கிறவங்க கதைக்கிறது. ஏதாண்டு சொன்னா இதுல வந்தா இந்த மாதம் முடிய பில் வந்தா எங்க கதை சரியா தெரியாதானே. முந்தி இப்ப வேற மாதிரி முந்தி வராது, எங்களுக்கு துண்டுகள் எல்லாம் வராது. அப்ப அப்படியும் இருந்தது. வீட்டு இதுகள் அழகாதைக்கிறது. ஆனா என்ன பொறுத்தளவுல நான் அப்ப வாங்கி இப்ப மட்டும்தான் இப்ப இவரோட போனா இவரில் கேட்கறது எல்லாம் எல்லாத்துக்கும் ஓமண்டு வேற. ஆனா நான் தான் உங்களிடம் ஒரு இது நீங்கள் வந்து வந்த காலத்துல நீங்க வேலை செய்தீங்களா? இல்ல வந்தானந்தங்கி செய்யல. பிறகு இவருக்கு பென்ஷன் கொடுத்த அப்புறம் என்ன வேலையை போய் சொல்லி சொன்னவங்க. ஆனா கொஞ்ச நாள் போனேன். ஆனா அது 15 இதுல செய்ததுதான். ஆனா அதுல நீண்ட நாள் போவே இல்லை. கொஞ்சம் தூர இடத்த போகணும். ஒரு ஆக்கள் போய் கூட்டிக் கொண்டு போனவே 3 மாதம் இல்ல, ஒரு 6 மாதம் இல்ல 3 மாதம் கட்ட செய்திருப்பேன். அதுக்கு பிறகு அந்த நாள் தான் ஜெசிகா ஆஸ்பத்திரி இருந்தவ. அதோட அவையே விட்டுட்டேன். ஏன்னா நான் இங்க போய் வரணும்ன்றதுக்காக அதுக்கு பிறகு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு இவ்வளவு நாளும் பிறகு நான் இப்ப என்ன சிலவுன்னு சொன்னா நான் கூடுதலா எல்லா சிலவும் அவர் தான் செய்கிறது. நான் தைக்கிற காசு வந்து நான் எனக்கு பிடிச்சது நான் செய்வேன்.
ஓகே. அது கொடுக்கவும் மாட்டேன், 5% ஒன்றும் செய்யவும் மாட்டேன். அது எந்த பாடுதான். அது அந்த இந்த நாள் மட்டும் அந்த இதுகளெல்லாம் செய்வேன். இப்பயும் அப்படித்தான். இவன் சொல்லுவார், உனக்கு தாரான் தானே, எனக்கு தாரான் தானே, நீ அரைவாசி செய்யணும், நான் அரைவாசி செய்யணும். நான் கடைக்கு போறேன், எதில் நான் சாமான் பண்ணிடுறேன். இவன் இப்ப இவருக்கு இறைச்சி நீங்கள் 2 பேரும் நீங்கள் அந்த உதவி பணம் எடுக்கிறேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்கள் வீட்டு வாடகையோ, வீட்டு கரண்ட் இதெல்லாம் நீங்கள் உங்களோட கணவர் கட்டுவாரா அல்லது எல்லாம் இல்ல இல்ல அது அவர் தான் இவர் தான் இவ்வளவு கட்டி கொண்டு வந்தவர். இப்ப அதான் இவ்வளவு காலம் ஒரு பிரச்சனையும் இல்லாம வந்து எனக்கு இப்ப பெஞ்சம் தர துவங்கினாங்களோ அண்டைன்னு சொல்லுவார், நீயா கட்டுற நீயா கட்டுற, நான் தானே டெலிஃபோன் பில் கட்டுறேன், நான் தானே இந்த லைட்டு பில்லு கட்டுறேன்னு. அப்ப நீ என்ன ராத்திரி லைட்டை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் இந்த ஒரு லைட்டுக்காக கத்துறேன், நான் இவ்வளவுக்கு மிச்சம் பிடிக்கிறதுன்னு சொல்லி சொல்றது. ஆனா இப்ப இப்ப 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான். இவருக்கும் பென்ஷன் வருது, எனக்கும் பென்ஷன் வருது. ஆனா எங்களுக்கு அந்த வீட்டுக்கு வந்து காசு காணாட்டிக்கு இங்க இந்த ஜெமைன்ற சொல்லி கச்சேரி இருக்குத்தானே, ஆமா அவங்க ஆமா. மிச்ச காசு எல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனா வருஷ கடைசியில கடன் காசுகள் அது நாங்க தான் கட்டணும். கூடினாலும் நாங்க அப்ப தான் கட்டணும், குறைஞ்சாலும் நாங்க தான் கட்டணும். மற்றும்படி கடவுளையில எங்களுக்கு அந்த வெளியில கடன் இல்லைன்னு சொன்னா நாங்கள் இருக்கிறத சப்பாடி வச்சா மாணிக்கலாம், எங்களுக்கு இப்ப கடன் பட இப்ப நீங்கள் தேவையில்லை. திடீரென ஒரு பயணம் போறேன்னு வையுங்கோ, அப்படி என்று சொன்னா நீங்களா டிக்கெட் எடுப்பீங்களா, உங்களோட கணவர் ஹெல்ப் இல்ல இல்ல பண்ணுவாரா? இல்ல 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 2004 தான் முதல் முறை எல்லாரும் போய்க்க பிள்ளைகள் தாங்கள் சேர்த்து வச்சிருந்த காசு கொடுத்தவர், எனக்கு அவர் தான் கொடுத்தவர். இப்ப அப்படி இல்லை. அதுக்கப்புறம் நான் இந்த பாடல வலிக்கிறதா இருந்தா இப்ப நான் தான் கொடுக்குறது. நானே ஓகே. எதுவும் நான் மித மிஞ்சின செலவுகள் இல்லை, இருக்கிறத அப்படி செய்து செய்து வைப்பன் வழியா கூடுதலா செலவழிக்க மாட்டேன். தேவையானதுக்கு கொடுப்பேன். என்ன ஆமா. நடக்குது இப்ப கூடுதலா நான் என்னடா இன்றைக்கு திட்டு நாளைக்கு இருக்கிறோமோ தெரியாதுன்னு சொல்லி எங்க ஊர்ல இருந்து சில இடங்களுக்கு நான் செய்யறத சொல்லக்கூடாது. அப்படி ஆமா. மாதம் மாதம் அப்படி ஏதாவது செய்து கொண்டு வாரேன் என்ன கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. அப்ப அதுகள் எல்லாம் அந்த என்ன அந்த இல்லாததைக்க கொடுக்க தச்சமே நாங்கள் எல்லாம் இந்த இங்க வடிவா இருக்கிறோம், எல்லா உதவியும் செய்யறாங்க தாராங்க. நாளைக்கு ஒன்று சொன்னா இல்ல எல்லாம் கொண்டா ஊப்புறோம்னுட்டு அதையும் நினைக்கிறது தான். ஆனா அந்த இவ்வளவு காலம் அந்த பிரச்சனையில அதை நான் சொன்னேன். இப்பதான் இப்ப சில நேரம் சொல்லி வேற நீ காசு எடுத்து மாட்டோம் கூட காசு போகணும், என்ன மாதம் மாதம் தர காசு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். அப்ப நாங்க மாதம் மாதம் தர காசு அப்புறம் சாமான் பண்றதுங்க உரங்க வாரதுங்க. திருப்பி நான் வேற கேட்டா இவருக்கு இறைச்சி விருப்பம் இறைச்சி மீன் எங்களுக்கு வேண்டி வைக்க வேணும். ஆமா. அது குடன்ல இருந்து கொண்டு வந்தா மீனை கண்டா நான் தான் வடிவ தாராளமா நானே வேண்டி வச்சு நான் தான் காசு கொடுக்குறது. ஓ. இன்னைக்கும் இந்த கதை வந்து மீன் கதை. நான் அங்க போயிட்டேன் என்னையோட. நான் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தேன்னா இவருக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அந்த தோல் ஒன்று இல்லாம துண்டு மீனா இருந்தது. அதுல ஒரு 6 7 மீன் இருந்தது. அது குழம்பு வைக்கலாம், இவர் எடுத்து தச்சமையும் சமைச்சா வைக்கட்டுமாண்டு நாங்க வாராண்டு சொன்னார். ஐயோ நீங்க வெள்ளன வருவீங்கன்னு தெரியாது, நான் இப்பதான் சொதி வச்சிடாண்டு அவ்வளவு மீனையும் போட்டு சொதிச்சு வச்சிருக்கேன். இப்பயும் அந்த கதை வந்து சொல்லி சிரிச்சு கொண்டு இருந்தாங்க. வரவுக்கேற்ற செலவு வேணும் உண்டு. அதான். இப்ப அத மாதிரி சாமான்களும் பொருளாதாரம் இது படி பார்த்தா இப்ப சாமான்களும் சரியான விலை தானே. சரியான வில்லை. ஆனா சில பேர் சொல்றவே சில உண்மையிலேயே அவையல் வீட்டுல 2 பேரும் முளைச்சால் அவைய தங்கட இஷ்டத்துக்கு செய்யலாம், என்ன சில வழிக்கெல்லாம். அது சில பேருக்கு அந்த பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் 2 பேரும் வேலை செய்ய தங்கட விருப்பப்படி செய்யறதுக்கு. ஆனா அதான் எல்லாரும் சொல்றோம், எல்லாரும் போனவே தான் வந்தாலும் தங்கி வேலைக்கு. அது எனக்கு ஒரு நல்ல காலம் சொல்லணும். மிஞ்ச உள்ள நாங்க சின்ன இடம் பண்ணபடியா எனக்கு இயலாதன்றபடியா அந்த கெமைண்ட இதுலயே கடிதம் வந்தா வேலைக்கு போண்டு வரும். இல்லாட்டி 2 கிழமைக்குள்ள வைத்தியிட்ட துண்டு எடுத்து அனுப்ப சொல்லிவினோம். நான் ஆமா. ஒருக்கா அனுப்பினோம், அதுக்கு அனுப்ப மாட்டேன். நாங்க கெமைண்ட இதுலயே அவன் எல்லாம் எழுதி போட சொல்லுவா. அவக்கு இயலாதண்டா அவங்கட இதால கடிதம் போனா என்ன செய்தாண்ட மாட்டாங்க அவ்வளவு பெருசா என்ன ஓ. நம்புவாங்க. இந்த அப்படியான ஒரு சலுகை எல்லாம் எனக்கு இருந்தபடியா தான் நான் அனுப்பிட்டு இருந்தேன்னா. ம். கூட இதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததா பத்மினி. வணக்கம். வணக்கம். சரி, அவ நான் எடுங்க சொல்லட்டா? ஓ, ஓகே ஓகே. நகுலவதியா சொல்லுங்க. ஓம். அஹ், எங்க நாங்கள் உங்களோட படத்தை டென்மார்க் காணையில ஒழிச்சிட்டீங்க. நான் வரையில ஓகே ஓகே. டென்மார்க்கு வந்த நாள் தொடக்கம் அங்க வந்து தனித்தனி தான் எங்களுடைய எது எது செய்தாலும் தனித்தனி பேர்ல தான் வரும். என்ன ஆனால் விளங்க இல்ல, முன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. தனித்தனியா இப்ப எந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு காசு இவ்வளவு சரி சரி. காசு அந்த அவருக்கு காசுகள் வருவது ஓகே. ஓ எல்லா இதுவும் அங்க தனித்தனி தான். குடும்பமா இருந்தாலும் ஆ. அவ கணக்கு பாக்குறது குடும்பமா, ஆனா போடுறது தனித்தனியா தான் போடுவேன். ஓ. ஆனா வந்த புதுசுல எங்களுக்கு இலங்கையில நிறைய கடன் இருந்தபடியா
இவரே எல்லாத்தையும் செய்து கொண்டு போவார். ஒன்றும் இதென்னவில்லை. தேவையானதுகளை அவரே எல்லாம் பார்த்து செய்து கொள்வார். இப்ப வந்த புதுசு எங்களுக்கு இடங்கள், போருக்குகள், வரத்துகள் எல்லாம் சமையல் சாப்பாடு முதற்கொண்டு சாமான் வேண்டுவதை எல்லாம் அவரே. பின்னர் பேந்து நாங்க வேலைக்கு போக தொடங்கின பிறகு பேந்து கொஞ்சம் இதுகள் குறைஞ்சிட்டு தானே கடன்கள் அதுகள் பேந்து தேவையை பொறுத்து கூடுதலாக அவர்தான் எல்லாம் கட்டுவார். ஆனா நானும் கட்டி கொள்ளுவேன். சில சில துண்டுகள் மாதம் மாதம் பார இதுகளை சிலதை நான் கட்டுவேன். அவர் கட்டுவார். அப்படி பேங்க்ல பார்ப்போம் இவ்வளவு இவற்ற கணக்குல இருக்கு அல்லது பத்தாம இருந்த எனது பேங்கால தூக்கி அதுல அங்கால போடுவேன் எனது அக்கவுண்ட்ல இருந்து. அப்படி ஓ, அப்படி செய்வேன். இப்பவும் அவர் தான் முழுக்க சிலவும் கூடுதலாக பார்ப்பது. அந்த மில்லுகள் தான் சிலது நான் கட்டுவேன், அவர் கட்டுவேன். ஆனா எங்க போயிலும் என்ன சாமான் வேண்டதும் கணக்கு பார்ப்பதில்லை. வீட்டுக்கென்று தானே வேண்டுவோம். நானும் வேண்டுவேன், அவரும் வேண்டுவார். முக்காவ செய்து அவர் தான் தேவையில்லாம எல்லாம் வேண்டி கொண்டு வருவேன். அப்ப நான் இப்போது சொல்லுவது நானும் இவரும் தானே 2 பேர். அப்போது ஏன் இது கண்ட அதுக்கும் பேச்சு நடக்கும். பூவாயினம் வேண்டிய தலைமை ஏதாவது குறை சொல்லுவேன். இப்ப நாங்க 2 பேரும் சாமான்கள் வாங்குறோம்னு நீங்க சொல்றீங்க. இப்ப நாங்க 2 பேரும் இப்ப நான் வாங்குற சாமான் கணவருக்கு தெரியாது, கணவர் வாங்கிட்டு வர்றது எனக்கு தெரியாது வைங்கோ. அப்ப நாங்கள் வாங்கிட்டு வந்து புதிச்சுக்குள்ள தள்ளி விடுறேன் வைங்கோ. ஆனால் அது டேட்டு முடிஞ்சு 2 பேருக்கும் தெரியாது தானே அப்படி சில சாமான்கள் வாங்கி. இல்ல ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற சாமானுகள் இல்லையே. இப்ப மிரக்கறி அதுகள் இங்க ஃப்ரெஷ்ஷா கூட வேண்டபடியா மிரக்கறி அல்லதுகள் சில வேளை 2 பேரும் வேண்டி கொண்டு வருவோம். அது இப்ப அழுகி போற சாமான ஆயிடாது. இப்ப பிஞ்சு மிளகாய் உதாரணத்துக்கு, உள்ளி அதுகள் எல்லாம் இருக்கக்கூடிய சாமான். ஆனா மிரக்கறி இப்ப கத்திரிக்காய் அதுகள் இதுகள் சில வேளை 2 பேரும் வேண்டி கொண்டு வந்துடுவோம். நான் போய்க்க நான் அது சொல்லி கொள்ளாமல் மற்றும்படி பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப எல்லாம் நான் சாப்பிடுவதும் இல்லை. இப்ப கூடுதலா சமைக்கவும் இல்லாதான் கணக்க சமைச்சாலும் சாப்பிடுறது ஆக்கள் இல்லத்தானே. அந்த இதுகளில இப்ப கத்தரிக்காய் வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்க. இப்ப கத்தரிக்காய் வாங்கிட்டு வந்தா சில பேர் சொல்லுவார்கள் அதை வெட்டி போட்டு கையோட கணக்க வாங்கிட்டு வந்தா அதை பொரிச்சு அந்த பேப்பர்ல வச்சு போட்டு டீ ஃப்ரிட்ஜுக்குள்ள போடுறதான். பிறகு அதை ஒரு அவசர நேரத்துக்குள்ள அதை கறி வைக்கிறேன். ஆனா இப்ப எங்கட வீட்டுல அப்படி நாங்க டீ ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு பாவிக்கிறோம் இல்லை. சில பேர் பாவிக்கிறார்கள். ஆனால் அப்படி நீங்கள் செய்வீங்களா? நான் செய்வதுண்டு. கூடுதலா இப்ப பைத்தங்காய் வேண்டியதா அதுக்கு எதியில அழுகுற அந்த நீட்டு பைத்தங்காய் இருக்கு. அப்ப அதை அப்படி செய்வேன். பேருந்து அதை ஃப்ரிட்ஜுக்கு இருக்கும். ஆனா வேண்டுற மிரக்கறி வேண்டி கொண்டே இருப்போம். அப்ப அதை எடுத்து சமைப்போம் என்று சொல்றதுக்கு இடையில இங்க புதுசா வந்துடும். அதுகள்லதான் பிரச்சனை கொஞ்சம் பெரும். சில வேளை கோவம் வந்தா சொல்லுவார் கொண்ட குப்பையில போடுன்னு சொல்லி பேசுவேன். மற்றும்படி நான் சேர்த்து வைக்கிற காசுகள் என்று சொன்னா தேவைக்கு ஊருக்கு அவர் தேவையண்டா அவர் அனுப்பி கொள்ளுவார், நான் தேவையண்டா நான் அனுப்பி கொள்ளுவேன். ஆனா இப்ப இருக்கிற காசு இப்ப எங்கேயாலும் பயணம் போறாது என்று சொன்னா நானே முழு டிக்கெட் அதுகளையே நானே கொடுத்து செய்து விடுவேன். இப்ப நீங்கள் காசு அனுப்புற விடயத்தை சொல்றீங்க. காசு அனுப்புறேன்டா இப்ப உங்களோட ஒரு உறவுக்கு நீங்கள் ஒரு காசு கட்டாயமாக உதவி செய்யணும்னு உங்களுக்கு தண்டா உங்க வீட்டுல பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நீங்கள் காசு கொடுப்பீங்களா அல்லது நீங்களாவே கணவருக்கு சொல்லாமலே கொடுத்துடுவீங்களா? கேட்டா தானே பிரச்சனை. வெறுங்க தெரியாம அனுப்பிவிட்டா விஷயம் முடிஞ்சது. உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அத கேட்காமலே அனுப்பி விட்டுடுவேன். வீட்டுக்காரர் வீட்டை இல்லையோ சத்தம் போடாம சிரிக்கிறேன், கேட்டுக்கொண்டு இருந்துட்டு சிரிக்கிறேன். இல்ல சில பிரச்சனைகளை சத்தம் போடாம செய்து விட்டால் தெரியா. மற்றும்படி எது வேண்டின என்ன, இப்ப என்ன சீலை வேண்டின என்ன, சட்டையை வேண்டின என்ன, இது புதுசா இருக்கும் அப்படி இப்படி என்று இது வேற காலத்துல கேட்பதும் இல்லை. நானும் அவரை கேட்பதில்லை. அவருக்கும் தேவையண்டா வேண்டி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். சரியோ, எங்கடையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். 100க்கு 90% நானும் சொல்வதில்லை. ஒரு 10 அங்கே பிறகு ஏதாவது ஏதோ ஒரு கதை வரைக்குள்ள சொல்றதோடையா மற்றபடி சொல்வதில்லை.
இப்ப நான் எங்களுடைய அம்மாவின் அந்த ஆட்டு தோசை இதுக்கு வருஷம் வருஷம் அங்க அந்த அநாத ஆச்சிரமம் இருக்குத்தானே இலங்கையில. ஆமா. அப்ப அவைக்கு காசு அனுப்புவேன். ஓ, அவர்கள் கொண்டு அங்க சாப்பாடு கொடுப்பார்கள். அதெல்லாம் இதுகள் எல்லாம் கேட்டு கொடுப்பது ஆமா. இல்லை தானே. ஒரு கோயிலுக்கு போனா ஒரு சிலவு அல்லது ஒரு உதவி செய்யணும். இந்த வழியில ஒரு ஆள் வந்தா டப்ப ரெண்டு துறந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருந்தாலுமே செய்வேன். மற்றும்படி இதுகளை பற்றி பெருசாக இல்லை. இதன் காசு பிரச்சனையை தான் பிறக்கதான் சொல்லுவார். இதுக்கு நான் கொடுத்துட்டேன் இது ரெண்டு பேர். அப்ப நான் பேருந்து எடுத்து கொடுத்தா பேருந்து ஒன்றும் இனி என்னால கட்ட முடியாது. விரும்பினா கட்டுங்கோ, விருப்பம் இல்லாட்டி பேயாம போட்டுங்க கொண்டு அதை இல்லாவிட்டே நடக்கிறது தான். இப்ப காருக்கு நான் தானே பெட்ரோல் அடிச்சு கொண்டு தெரிகிறா காரு என்று சொல்லுவேன். ஆமா ஆமா. அப்படியான இதுகளுக்கு அப்ப நான் கொடுக்கையில உண்டு கேட்பேன் திருப்பி. நன்றி நன்றி, மிகச்சிறப்பு. நன்றி நன்றி, மிகச்சிறப்பு. பத்மினி வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். என்னன்னா நாங்க 91 ஜூலை 20ஆம் இங்க வந்து இறங்கினாங்க. அங்க இருந்து ஒரு ஏஜென்ட் முதல் அக்கா அவரை ஸ்பான்சர் பண்ணாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ, அப்ப உடனே நாங்கள் ஏஜென்ட் இவியலே அரேஞ்ச் பண்ணி ஒரு ராமநாதன் என்றால் மை போஸ்ட் அவென்யூல இருந்தவர். அவர் 2 பேருக்கும் அங்கத்த காசு 9 லட்சம். அப்ப அந்த பவுண்ட்ஸ் வந்து 54 ரூபா படி எடுத்தவர். அதை விட குறைய 54 ரூபா படி எடுத்தவர். 90 குறைவுதான். 2 பேருக்கும் 9 லட்சம் தான் முடிஞ்சது. நாங்கள் கொஞ்சம் கட்டினாங்க. கொஞ்சத்தை இவற்றை அக்கா லோன் எடுத்து கட்டினவா. 54 படி எடுத்தவான்னு சொல்லி. அப்ப உடனே அதுவும் வியாழக்கிழமை ஒரு வியாழன் ஏறினாங்க. அதுவும் 12 மணிக்கு பிறகு இரவு சோஃபியாவில கொண்டே விட்ட வந்த. ஆனா அவற்ற தம்பியார் ஏஜென்ட் தம்பியார் ராஜன் என்றவர் தான் எங்களோட வந்தவர். வந்து அங்க 18 பேர் போனாங்க. நேரு அங்க வந்து என்ட்ரி விசா 2 கிழமைக்கு விசா இல்லாம நிக்கலாம். அப்ப பேருந்து அங்க இருந்து நாங்க சொன்னோம், அவர் சுவாமி இல்லாதவர் இயலாதவர், நீங்க எங்களை முதலே தோணும் 6 பேரை அடுத்தடுத்த நாள் ஆயிட்டு. அப்ப எங்களை சனிக்கிழமை காலமே ஏத்திட்டினா 6 பேர் வந்த நாங்கள். உடனே பிளேன் அடிக்கே வந்துட்டாங்க பிடிச்சு கொண்டு போற. எங்களுக்கு அது சுகமா போச்சு. அல்லாட்டி உள்ளுக்குள்ள போய் அலைய வேணுமே. அதுல வந்ததை வச்சு பாஸ்போர்ட் எடுங்க என்னண்டு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. எல்லாருமே இன்ஃபர்மேஷன் பிடிச்சி வச்சியா கொடுத்துட்டா. இரவு 10 மணி மட்டும் வச்சிருந்தாங்க. அப்ப ஏன் வந்த மண்டு இருந்தது அப்படி அந்த கேள்வியில கேட்க. அப்ப பேருந்து பார்த்தால் இவியல் எல்லாரும் வந்து நிக்கிறவங்களை கொண்டு போறதுக்கு. அப்ப அவையில அறிஞ்சிட்டுனா இந்த இன்னாருக்கு அதான் வந்தீங்க. அப்ப அவியல யாரோ ஒரு அங்க வேலை செய்யறவையா புள்ள கேட்டவையா, உங்களுக்கு அப்படி தெரியும் அவ வந்ததுண்டு. அப்ப அவ சொல்லிச்சுனமா நாங்கள் வேலையால வர ஆன்சரிங் மிஷின்ல இருந்தது, பேரை போட இல்லையண்டு என்று சொன்னாரா. அப்ப அக்காட ஹாஸ்பிட்டல். அப்ப ஒன்றும் இல்லை. பேருந்து கண்ண நேற்று பிரஸ்ல உங்களுடைய ஆக்கள் வந்திருக்கணும் போங்கன்னு சொல்லி. ஆக ஒரு ஐஎன்டி துண்டு மாதிரி 2 கிழமை விசா மட்டும் தான் தந்திருந்தது ஆரம்பத்தில். அப்ப நாங்க பேருந்து அவைகளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மாரசிங்கம் என்ற ஒரு லாயர் இருந்தவர். அவர் மூலம்தான் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் 2 வருஷம் இருக்கலாம் 3 வருஷம் இருக்கலாம் 9வது வருஷம் பெர்மனன்ட் விசா தந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுக்கிறேன்டா ஒரு நேச்சுரலைசேஷன் என்ற ஒரு சர்டிபிகேட் வேணும். அதுக்கு உங்களுக்கு பெர்மனன்ட் ஸ்டே கிடைச்சு 1 வருஷத்தால நாங்கள் அதை அப்ளை பண்ணுவோம். அதுக்கு பிறகு அப்ளை பண்ணி எங்களுக்கு 2001 அப்படி கிடைச்சிட்டு. அப்ப நீங்கள் பாஸ்போர்ட் அந்த நேரம் எடுக்கிற நேரம் இல்லாம எக்ஸாம் ஒன்றும் இல்லையே என்ன? இல்ல இப்ப இல்லாம கூட சில பேர் சொல்லி நம்ம கஷ்டம். அதுக்கு பேருந்து செலிப்ரேஷன் எல்லாம் வைக்கிறாங்களா. எங்களுக்கு இல்லாம அப்படி இல்லை. பேருந்து வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுத்தோம்னா 2002 கனடாக்கு போனோம் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்ல. விசாவுக்கு போகவே இல்லை தானே. அப்ப போய் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். பேருந்து இப்ப நாங்க இவர் வேலை செய்ய இயலாது. அங்க அவர் டிஏ இருந்தவர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அப்ப அவர் இந்த இதோட ஒருவித ஒர்க் ஜாப்ஸோ அவற்ற வேலையும் இங்க எடுக்க இயலாது, வேலையே செய்ய இல்லை. அப்ப நாங்கள் பேருந்து ஒரு 1 இயர் அக்கா விட்டான் இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள்
வீட்டுக்கு அப்ளை பண்ணி பேருந்து டிஹெச்எஸ்க்கு போய் காசு எங்களுக்கு வேணும், நாங்கள் வேலை இல்லை, இவர் இயலாதவர் ஒன்றும் செய்யலாண்டு. அப்ப அதால நாங்க 2 பேரும் வந்த நாள் தொட்டு வேலையே செய்யல. அவர் சில வேளையில தங்களுக்கு கவர்மெண்ட் காசு இருந்துட்டு ஒக்ஸ்ஃபார்ம்ல போய் இடக்கிட உதவி செய்வார். அப்ப என்னையும் வர சொன்னார். அப்ப நானும் போய் நின்று அந்த ஹேங் பண்ணினேன். அப்ப முதலே சொல்லுவினம், சில பேர் உடுப்ப தோயாம தருவினம், சில பேர் தோச்சு தருவினம், நீங்க ஹேங் பண்ணணும். நான் கொஞ்சம் ஹேங் பண்ணி பார்த்தா எனக்கு ஏதோ அரியண மாதிரி வந்துட்டு கொஞ்ச நாளையால எனக்கு. அப்ப நான் விட்டுட்டேன். அவர் கொஞ்ச நாளா செய்தவர். செய்து போட்டு நாங்கள் அவளும் விட்டுட்டோம். அவருக்கு பேருந்து சோமில்லா வந்துட்டுது. அப்ப நாங்கள் இதுலயே இருந்த நாங்கள் இன்கம் சப்போர்ட்லயே இருந்த நாங்கள். எனக்கு இப்ப பென்ஷன் கிரெடிட் தரீனா ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான். நான் தான் அநேகம் கூட ஷாப்பிங் அதுகள் செய்கிறது நான் தான். என்னண்டா அவருக்கு பார்த்து வேண்ட தெரியா. நான் இப்ப காயத்ரி சொல்லுவா, நான் ஆன்லைன்ல தண்டி விடுறேன். நான் எனக்கு அந்த ஆன்லைன் எனக்கு திருப்தி இல்லை. நீங்கள் போய் பார்த்து வாங்குற மாதிரி எனக்கு பண்ற மாதிரி வேற என்ன செஞ்சு போட்டு வேற சில வேளையில இப்ப 2 வெங்காயத்துக்கு சொன்னா 2 பேக்கெட்டையே கொண்டுருவாங்க. 2 உருளைக்கிழங்கு அப்படி எங்களுக்கு அது போதுமே. அப்ப அதால நானே சென்டர் வியாழக்கிழமையில போறேன்னா அந்த நேரத்துல வேண்டி கொண்டு வந்துடுவேன். அப்படித்தான் இந்த சீரியம் போகுது. இன்றைக்கும் இங்க உதவியோட தான் இருக்கிறேன். எனக்கு கஷ்டமா இல்ல தெரியும். இப்ப அவங்க வந்து எப்படி தாரதென்றால் இங்கத்தை செலவை யோசிச்சா தருவாங்க. நாங்கள் அங்கத்தை செலவு மாதிரி நடந்து கொள்றோம். அதனால எனக்கு வரையிலும் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை காயத்ரி சொல்லுவா, இப்படி ஏதும் ஃப்ரிட்ஜ் டெலிவிஷன் எங்கேயும் போறதுண்டா அது நான் அந்த யுவவிய நான் செய்வேன். எப்படப்பட்டால் தான் வேண்டி தருவேன். ஏதும் நீங்க டிக்கெட் புக் பண்றேன்டா அதை நான் செய்வேன். அப்ப அவகிட்ட அப்படி அவ இப்ப செய்து கொள்வா. ஏன்னு சொன்னா அவ முதல் படிப்பு கேட்க அவாக்கு ஸ்காலர்ஷிப் மணியும் ஒரு கொஞ்சம் கொடுத்தவங்க. டிகிரி முடிக்க ஆக்ஸ்போர்ட்ல கொஞ்சம் கொடுத்தவங்க கணக்காண்டில கொஞ்சம் லோனும் எடுத்தவா. பேர்சரி கொடுத்தவங்க ஏன்னு சொல்லி சொன்னா நாங்க வேலை இல்லாதபடியா கொடுத்தவங்க. பேருந்து அவ கேம்பிரிட்ஜுக்கு இது கிடைச்சிடுது மாஸ்டர்ஸுக்கு. அப்ப அதுக்கு நாங்கெல்லாம் பே பண்ணோம். அப்ப அவ கேட்டா, அம்மா நான் ஆண்டிய கேட்கட்டும், இல்லாட்டி நீங்க வச்சிருந்தா தாய். அப்ப அவாட சின்னனில போட்ட சைல்ட் பெனிஃபிட் எல்லாம் ஒரு நாள் நாங்க எடுக்க இல்லை. அப்ப அந்த காசுகள் இருந்தது. பேருந்து ஒரு கொஞ்சம் நானும் போட்டு அவாக்கு அந்த அதுக்கு பே பண்ணது. ஏனென்றால் அவையல் பேருந்து கூடாங்கள் லோன். ஒரு டிகிரி முடிச்சா நீங்க இதோடய வேலை பார்க்கலாம். அப்ப அதால அவ இதண்டவா. மற்றும்படி இப்ப ஓ லெவல் எடுத்துட்டு மேத்ஸும் சயின்ஸும் டியூஷன் கொடுத்தவா. அதுல கொஞ்சம் பணம் அவர் ஆமா எடுத்தவா. பேருந்து அவ விட்டுட்டு அவ சொன்னா தனக்கு நீ யூனிக்கு போனால் எனக்கு இதெல்லாம் செய்ய இல்லாத தன் படிக்க வேணும் அதெல்லாம் செய்ய. இப்ப அவ நல்லா இருக்கிறா. பிளாட் வேண்டி இருக்கிறா. லண்டனுக்கு கஷ்டம், லண்டனுக்கு வீடு வேண்டி. அப்ப பிளாட்ட 2 bedroom பிளாட் வேண்டி இருக்கிறோம். கல்யாணம் கட்டினா அப்ப சின்ன நில கேப்பா. பள்ளிக்கூடத்துக்கு வச்சு அக்கா காரல் வைக்கல. இந்த அக்கா மேல எல்லாம் பெரிய புத்தகங்கள் காவி கொண்டு போயினா எப்படி நான் இதெல்லாம் காவுவேன் கொஞ்சம் வளர்ந்தாண்டா. அப்ப சொன்னா ஆண்டி சொன்னா நீங்கள் கொஞ்சம் வளர வளர தூக்குற பாரங்கள் தூக்க உங்களுக்கு ஏழும் வந்து. ஏன் பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஒரு கபட் தந்தா அதுக்குள்ள வைக்க இல்லாத ஒன்று கேட்டா அப்படி எல்லாம் கேப்பா. சின்னனில ஒரு நாள் அடுத்த நாள் ஒரு இதுல எக்ஸாம் நடக்கிறது மறந்து போனேன். 2ஆம் வகுப்புல ஒரு இது நடக்கிறது. அப்ப இரவு முதிர அழுகுற. அப்ப சொல்றா சோதனை நாளைக்கு நடக்க போகுது, நாளைக்கு இந்த பென்சில் வந்து முறிஞ்சா நான் என்ன செய்யறது அதாலே அழுகுறேன்னா. அப்ப நான் என்ன நீங்க 2 பென்சிலை கொண்டு போங்க அப்படியெல்லாம் சொல்லுவேன். அப்படியெல்லாம் யோசிப்பா. அப்ப சின்னல தெரியாது அவ்வளவு கெட்டிக்கார வேலை எனக்கு தெரியாது. பேருந்து கொஞ்சம் வளர வளர ரிசல்ட்ஸ்கள் வேற வேற ஆர்வம் வந்துடுது. சரியான இப்ப எனக்கு அவ அட்வைஸ் பண்ணுவா, அம்மா நீங்க பஸ்ல போவாதீங்க, இப்ப ஸ்லிப் பண்ணி விழுந்துடுவீங்க, நீங்க டாக்ஸில போங்க, அல்லாட்டி நான் ஊவர் புக் பண்ணி விடுறேன் போங்கன்னு சொல்லுவா. அப்படி தனியாண்டபடியா கூட உதவி பிள்ளைகள் கிடைக்குது உங்களுக்கு. அவ கொஞ்சம் இது
இனி அப்ப செல்வியும் கூட விளையாட சொல்லுங்க. ஆனா, உங்களோட விளையாட்டை சொல்ல வேணும். இல்ல உண்மையிலே சொல்லுறேன். வேற யார் நினைஞ்சிருக்கிறீங்க? குதிரை இந்த மாதிரி இல்ல. சரி, என்ன உங்கள நான் மாதிரி தான் நானும் ஒன்னும் நீங்க சொல்றேன் இவருக்கு. என்னடா நான் எந்த காசால செய்யக்க நான் இவருக்கு ஒன்றும் சொல்றேன் இல்ல. ஆனா என்ன கதைக்கு விளங்கல ராஜினி, மீண்டும் ஒரு தடவை சொல்லுங்க. இல்ல இப்ப நான் செய்யக்க இவர்கிட்ட காசு பண்ணி செய்தா தானே இவருக்கு தெரியும். நான் நான் தச்சு கொண்டு இருக்கேக்க நான் எந்த காசால செய்யக்க இவருக்கு சொல்றேன் ஒன்றும். நான் கதை வரைக்கும் சொல்லுவேன். குசினிக்க தங்கச்சி எடுக்க தச்சு கொண்டு இருந்தா கேட்டு கொண்டு இருப்பார் எல்லாம். அவர் சொல்லுவார் நான் எனக்கு இப்படி அங்க கொடுவோம் இங்க இதுன்னு சொல்ல தங்கச்சி தான் அனுப்புறது. அப்ப அதெல்லாம் கேட்டு கொண்டு இருப்பார். ஆனா ஏன்டா நான் அவர்கிட்ட பண்ணி செய்தா தானே அவர்கிட்ட இதுன்னு அதே மாதிரி நான் இது சொல்றேன் இல்லை அவரே தெரியும். சிலதுகள் சொல்லுவேன், சிலதுகள் டெலிஃபோன்ல கதை சொன்னது கேட்டாலும் அதை என்னன்னு கேட்க மாட்டார். அப்படியே நாங்கள் செய்யறது எங்கடங்கட இதெல்லாம் இங்க இன்னொரு இது ஒன்று நடந்தது என்னன்னு சொன்னா, இந்த எங்களுக்கு 2 பேருக்கும் இதண்டு சொல்லிக்கு இவங்க என்ன செய்திருக்கிறாங்க, இவருக்கு கொடுக்குற பென்ஷனை விட இந்த காணாததுக்கு கொஞ்சம் போடுவாங்க. 400 சொச்சம் போட்டவங்க. அதுல இப்ப எனக்கு புரிம்பாய்க்கு ஒண்ணு எனக்கு பென்ஷன் வந்தோடனே அதுல இருக்கிற காசுல 200 தூக்கி எனக்கு போட்டு விட்டேன். அதை போட்ட உடனே வீட்டை வந்தாலும் தூக்கி கொஞ்ச நாள் அதுக்கு பிரச்சனை. என்ன எனக்கு காசு ஆணையில நான் போய் கீழம் கொண்டு அவன் சொல்லிக்கிறாள் 100 இது முதல்ல அவட இதுக்கு போட்டானாங்கன்னு சொல்ல அது என்ன உனக்கு தாரது நான் தானே சாமான் எல்லாம் பண்ணணும். அந்த ஒரு பிரச்சனை இப்பயும் சிலையும் கதைக்க நீங்க கதைக்கிற கதைங்க எனக்கு காசு வந்தா சரி நான் தர மாட்டேன் திருப்பியும். சரி உங்களுடைய சொல்லுங்க உங்களோட வீட்டுக்கு. எந்த வீட்லயும் இப்படித்தான் சில நேரங்கள்ல முரண்பாடு வரும். அது எல்லா வீட்லயும் வர்றது மாதிரிதான். நானும் கத்துறேன். சில இதுகள் இப்ப கரண்ட் காசு, தண்ணி காசுகள், அதுகள்லாம் அந்த மேலதிகமா சிலது வரும் தானே. இப்ப அதுதான் பிரச்சனை. அந்த இதுகளை கூடுதலா அது நான் ஆட்டோமேட்டிக்காவே இந்த இதால கட்டி கொண்டு வர்றது. அப்ப கூட நான் முதல் இப்ப கன நாளுக்கு முதல்ல எல்லாம் இவர் வேலை செய்யல, நானும் வேலை செய்த பொழுது இவர் கூடுதலா வீட்டு வாடகை அந்த காலத்துல இருந்து இவர் கூட கட்டி கொண்டு அப்புறம் வேலை பிரச்சனை கொண்டு வந்த பிறகு அப்ப நான் பிறகு கட்டி கொண்டு வந்திருந்தேன். பிறகு இப்ப நான் வேலை குறைச்சிட்டேன் தானே, அதனால அவர் தான் கட்டு வர்றது. இப்ப மகன் கொஞ்சம் உதவி செய்யறபடியா, அவர் வேலை செய்யறபடியா அவன் கொஞ்சம் காசு உதவி செய்வார். அப்ப நான் எந்த காசுல எனக்கு வருத்த இதுகளுக்கு இந்த சிக்கன் போன்ஸ் காசுகள், அதுகளுக்கு இந்த மருந்து செலவு அப்படி இதுகள் எடுத்து போட்டு உடுப்புகள் அப்படி எது வாங்குவேன். மற்றபடில நான் பெருசாக இப்ப முன்ன மாதிரி காசு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன் இல்லை. சாமான்கள் எல்லாம் அவரும் வாங்கிட்டு வருவேன். நான் வேலையாள வரைகளை நானும் 5 நாளும் வேலையை போறபடியா வாங்கிட்டு வருவேன் கொள்ளுவேன். ஆனா முன்னர் 130 140 மணித்தியாலம் எல்லாம் நான் மாசத்துக்கு வேலை செய்திருந்தேன். அப்ப எனக்கு பெரிய இவர்கள் மாதிரி 8 மணித்தியால சம்பளம் மாதிரி எனக்கு வந்து கொண்டு இருக்கும். அப்ப எனக்கு அது கொஞ்சம் மிச்சம் பிடிக்க கூடியதாக இருந்தது. இப்ப நான் கிழமைக்கு 14 மணித்தியாலம் தான் வேலை செய்கிறேன், எல்லாம் குறைச்சிட்டேன். அப்ப அதனால இப்ப எனக்கு அந்த முதல் எடுத்த காசிலும் பார்க்க ஒரு அரைவாசி காசு கூட சில நேரம் வராது. அப்ப அதனால நான் அவரும் கேட்கறது இல்லை. அவன் வேலையால ஃபுல்லா நிக்க சொல்லி நான் நின்றாலும் கூட ஒன்னும் சொல்லாம மாட்டேன்னா. ஆனா நான் நிக்க கூடாது என்பதற்காக இவ்வளவும் எனக்கு இப்போதைக்கு எனக்கும் செலவுக்கு வேணுமே என்று போட்டு போறதை ஒழிய மற்றபடியில நான் பெருசாக முன்னர் மாதிரி உதவி செய்யற போல உதவி செய்யறது இல்லை. ஆனா இலங்கைக்கு போறது என்று சொன்னா இப்ப இந்த காசுகள்ல நான் சேகரிச்சு மாசம் மாசம் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு 100 200 யூரோ எப்படியும் நான் ஒரு உண்டியலுக்குள்ள போட்டு வச்சு விடுவேன். அப்ப நான் அது ஒரு வருஷமும் அந்த உண்டியல் காசே காணும் எனக்கு டிக்கெட்டுக்கு. அதை விட இந்த 13ஆம் மாசத்திலே எங்களுக்கு கொஞ்சம் காசு முதல் வேலை செய்யறபடியா பதிவு வேலையில் இருக்கிறபடியா எனக்கு காசு உண்டு. ஒரு சம்பளத்தின் காசு வரும். அதுல பிறகு 5ஆம் மாசங்கள்ல எனக்கு 5ஆம் மாச சம்பளத்தோட வக்கான்சி காசுன்னு சொல்லி எங்களுக்கு வெட்டுற காசு எனக்கு ஒரு 3/4 டிக்கெட்டுக்கு காணும் போதுமானது. இப்ப முந்தியண்டா 500 யூரோவுக்கும் பெற்றா அது வரும் எனக்கு. அது டிக்கெட்டுக்கு எனக்கு தனிய டிக்கெட்டுக்கு போதுமானது. அப்ப இந்த இதுகளையும் எடுத்து எனக்கு அது தாராளமாக செலவுக்கு பிரச்சனை இல்லாமல் சமாளித்து கொண்டு போவேன். ஆனால் இப்ப நான் வேலை குறைவு அப்ப அப்படி என்றாலும் ஆனா டிக்கெட்டுக்கு நான் போகும் பொழுது எனது கணவர் என்னுடன் வந்தா அவருக்கு டிக்கெட் எடுப்பேன்.
அப்படி ஏதாவது உதவி செய்வேன். டிக்கெட் போன முறையெல்லாம் 2 பேர் டிக்கெட் 1800 900 கிட்ட டிக்கெட் வந்துட்டது. அப்ப அப்படி உதவி செய்வது உதன்றது. மற்றமுடன் நான் ஆரம்ப காலத்துல இருந்து வேலை செய்தபடியா எனக்கென்ற ஒரு கொஞ்ச பணத்தை நான் சேகரிச்சு வச்சிருக்கிறேன். அந்த பணத்தை நான் பேங்கில் போட்டு வச்சிருக்கிறேன். அதுண்ட வட்டி வரும். அதை போய் இலங்கையில எடுத்து விளாசி விட்டுட்டு வர்றேன். மற்றபடியில இங்க பண்ணிட்டு எனக்கு அது பெருசாக காசு கொண்டு போய் செலவழிக்கணும் அப்படி நான் எதிர்பார்க்கிறேன் இல்ல. அதுல எடுத்து அவர்களுக்கும் தாராளமாக நான் அதை எடுத்து இப்ப கடவுளிகள் அவங்க தங்கச்சி அதுல எனக்கு பொதுவாக இந்த கடைசி அவளுக்கு மட்டும் கூடுதலாக நான் உதவி செய்வது உண்டு. எனக்கு என்ன உதவி அவள் சின்ன வயசுல எங்களை ஐயா நாங்கள் செத்துட்டாருன்றபடியா அவள் சின்ன பிள்ளை. அப்ப நாங்கள் அவள் தங்கச்சி மாதிரி நிற்கிறேன் எங்கட பிள்ளை மாதிரி அப்படி நேச்சு அவளுக்கு மட்டும் கூட என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன், எல்லாம் செய்வன் கொள்ளுவேன். மற்றவர்களும் பார்க்க அவளுக்கு மட்டும் எப்பவும் நான் எனக்கு ஒரு உடுப்பு வாங்கிக்கலையும் அவளுக்கும் வாங்குவேன். அப்படி அங்க இருக்கிற தங்கச்சியா? இல்ல ஜெர்மன்ல இருக்கிற இல்ல, கடைசி இலங்கையில இருக்கிறவர். இல்ல அங்க இருக்கிறவங்க செய்யத்தானே வேணும். அங்க இருக்கிறவருக்கு என்ன கஷ்டம் என்றாலும் அவன் கணவர் கல்யாணம் செய்து கொஞ்சம் குடும்ப பிரச்சனைகள் அப்படி இப்படி வேலை இல்லை அப்படி இப்படி அவரை பாஸ்போர்ட் எடுத்து சவுதிக்கு அனுப்பி அவருக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுத்து ஆட்டோ வாங்கி எல்லாம் செய்து கொடுத்து அப்படி எல்லாம் செய்து கொடுத்து இப்ப பிள்ளைகளை பள்ளிக்கூட பிள்ளைகளை அவர்கள் ஏற்றி இறக்குற அப்படி செய்வதால எல்லாம் முன்னர் அவருக்கு மாசம் காசு அனுப்புறாரு. இப்ப எங்கட வீட்டுக்கு அம்மாவு இது கேட்கல, அம்மாவுக்கு செலவுக்கு அனுப்பணும் வேண்டிய அம்மாவுக்கு அப்படி கேட்கல, அவவுக்கும் நான் திரும்ப அனுப்புறது. இனி மூத்த எங்களை பராமரிச்சு விட்ட வேண்டும் சொல்லி அவவுக்கு உதவி செய்யணும். மற்றவ கஷ்டப்பட்டு இருந்தா பின்ன அவருக்கு வீடு கட்டுறதுக்கு அவவுக்கு கொஞ்சம் உதவி செய்து பிறகு அவனோட 4 பிள்ளைகள் அவவுக்கு படிப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி செய்து பிள்ளைகள் படிப்பிச்சு அது முடிஞ்சா பிறகு அவர்கள்ட்ட யூனிவர்சிட்டி வரும் வரையும் ஒவ்வொரு தடவை போட்டாங்க. அந்த இதுகள் முடியும் வரையும் கொஞ்சம் கொஞ்சம் எங்களை முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணினோம். இப்ப பிறகு வேலைகளை செய்து பிறகு அவர்களுக்கு காணி அந்த இதுக்கு உதவி செய்து வீடு கட்ட உதவி செய்து அப்படி எல்லாமே கல்யாணத்துக்கு உதவி செய்து வீடு கட்டி அப்படி என்று எல்லாமே முடிஞ்சது ஓரளவுக்கு. இந்த எங்கட வீட்டு பிரச்சனையிலும் பார்க்க அந்த பிரச்சனை தான் கூடவாக இருந்தது எங்களை. எனக்கு கூடுதலா என்னென்றால் தாயத்து நிலைமை உங்களுக்கு தெரியும் தானே, சரியான கஷ்டம். இனி அவர்களும் அந்த சகோதரியும் அவர் ஒவ்வொரு பிள்ளைகள் வயிற்றுல வர குடும்ப பிரச்சனை வரும்போது இப்ப 2 புரிஞ்சுதான் இருந்தது. இப்ப கடைசி படியனுக்கு இப்ப 30 வயசு வர போற எனக்கு தகப்பனே தெரியாது. அப்பவே புரிஞ்சு போடணும். அப்ப அந்த யோசிச்சு பாருங்க. அப்ப சின்னல இருந்து இப்ப மூத்தவருக்கு 46 வயசு 45-46 வயசு வர போது 1 வயசு 1.5 வயசு அப்படி அவனை கொண்டு வந்தது எங்கட வீட்டுல. அப்ப அப்படி அந்த பிள்ளைய மூத்தவனை வளர்த்து அவன் படிச்சு அவனை யூனிவர்சிட்டி போய் இதாண்டு இப்ப நல்லா இருக்குதுகள். ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு இதாண்டது. அப்ப நான் எந்த பணத்துல கேட்டு கொடுக்கறது கேட்காமலும் இப்ப நான் இந்நாளுக்கு உதவி செய்யணும் என்று சொன்னா சில நேரம் நான் கூடுதலா 2 பக்கமும் உதவி செய்தது உண்டு. ஆனாலும் வேண்ட வீட்டு பக்கம் பார்க்க எங்கட வீட்டு பக்கம் தான் எப்பவும் அது பொதுவாகவே பெண்கள் என்றன எப்பவும் அது ஒரு பாகுபாடு மாதிரி அப்படி பார்க்க கூடாதுதான். ஆனாலும் அப்படி பார்க்கிறோம், ஒன்னும் செய்ய முடியாது, காலம் அப்படி செய்யறது. ஆனால் சில இதுகளை ஒன்னும் செய்யவும் முடியாது, தவிர்க்க முடியாதுதான். கூடுதலா யாரும் கேட்டாலும் இப்ப இங்க சட்டைகள் தயதண்டு கேட்டாலும் நான் இலவசமா தான் தச்சு கொடுத்தது. யாரும் சாரி பிளவுஸ் கேட்டாலும் நான் ஒரு 5-6 பேரு கேட்க அவசரம். ஆனா இங்க 30 யூரோ 25 யூரோ 25 கில்டன் எல்லாம் வாங்கினார்கள். ஆனா நான் என்னுடைய லைனிங் துணியை போட்டே தச்சு போட்டு கொடுக்குறது. அதையும் சும்மா தச்சு கொடுத்தேன். நீங்க கொஞ்சம் காசு வேண்டி இதெல்லாம் இல்ல நான் வாங்கிடுறேன். நானும் வந்த ஆனந்தம் 15 மார்க் தான் வேண்டி கொண்டு வந்தேன். நான் கூடுதலா இங்க ஒருத்தருக்கும் தைக்க தெரியா 10 கிலோமீட்டர்ல இருக்கிறாங்களுக்கு. அப்ப அது எல்லாரும் பேசிச்சு நம்ம அங்கே எல்லாம் 25 வேண்டினோம் 20 வேண்டினோம். நீங்கள் என்ன 15 வேண்டுறீங்க 15 வேண்டுறீங்க 12 50 இருந்து 15 நானா தான் என் 12 பிறகு ஜூரோ வந்த அப்புறம் தான் அதை
பிறகு இந்த பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஆக்கள் தாங்கள் தாச்சு போட்டு 25 யூரோ கொடுத்ததாம் அந்த பிரான்ஸ். இங்கேயும் அப்படித்தான் அப்போ 25 அவ 30 ரூபா கொண்டு வாங்குறார்கள். அவ கொண்டு எனக்கு 25 யூரோ தந்தேன். நான் சொன்னேன் 15 யூரோ தானே வேண்ட இல்ல மாக்குல. அப்ப 15 தானே வேண்டுறேன் நான்ட்டு. பிறகு அவ சொன்னா ஏன் நீங்க இப்படி இதன்றீங்க. அப்ப நான் 25 சொன்னா 12 ரூபா 50 தானேன்ட்டு அந்த ஜூரோ வந்து அப்புறம் சொல்ல அப்படி அது அப்புறம் தான் நான் அதை 15 யூரோ ஆக்கி விட்டுனேன். 12 ரூபா 50 மீன் வேண்டுவான் 15 யூரோ. அதை ஒரு சிலர் இருக்கணும் 12 ரூபா 50 தான் கூட தருவினோம் என்ன. இப்ப அது எங்களோட அப்படி கடைசி தங்கச்சி எல்லாம் அவ வேலையை ஒண்ணும் அவ நல்லா படிச்சவ. அவ விருப்பப்படியே கல்யாணம் செய்து பிரச்சனையில இருக்கணும் என்று போட்டு அவவுக்கு தான் கஷ்டம் என்று போட்டு அவ தையல் பழக சொல்லி காசு கொடுத்து தையல் பழகி அவக்கு இங்க நின்று மிஷின் வாங்கிட்டே கொடுத்து நூல் அதுல இருந்து துணியில இருந்து எல்லாம் சகலதும் இங்க கொடுத்து இதாண்டு இப்ப சாரி பிளவுஸ் எல்லாம் படிவா தைப்பா. ஆனாலும் ஆக்களுக்கு தைச்சு கொடுக்குறேன் எனக்கெல்லாம் எனக்கு எல்லாம் தைச்சாலும் நான் இப்ப நான் வெளியில தைக்கல 850 ரூபா காசுன்னு சொன்னா நான் 1000 ரூபா அப்படி எனக்கு தைச்சு 4-5 பிளவுஸ் கொடுத்து விடுன்னு சொல்லி சொன்னா துணியை வாங்கி தைச்சு கொடுத்து விடுவேன். நான் அது இந்த பொறுமதியானதை போட்டு அப்படியே அவ்வளவு காசையும் கொடுப்பேன். ஏனென்றால் பிழைக்கிறதானே அது பரவாயில்லைன்னு நான் வேண்டாம்னு சொல்லுவேன். நான் இல்ல பிரச்சனை இல்லை பிடிக்க சொல்லி அப்படி அதான் நீவே தங்கட தங்கச்சியை சொல்லுவாக்கா நீங்க தைக்கிறபடியாக்கா நீங்க இப்படி என்றாலும் செய்கிறீங்க என்னன்னு கேட்டா மற்றவே வந்து அவ கணவற்ற காசுலாம் அவையில எல்லாரும் செய்யணும். நான் அனியமா அந்த ஏன்னா இவர் அந்த வீட்டு இது முழு பொறுப்பும் இவர் தான் முழுக்க பாக்குற வழியும் மாதிரி இந்த காசை இவருக்கு 5 கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னா இந்த ஆசை இந்த ஆசை. ஆனா நான் கண்ட மாதிரி செலவழிக்க மாட்டேன். தேவையில்லா செலவுகள் இல்லை. இதுல நான் பேங்க்ல இருந்தாலும் ஒன்றுதான் வீட்டுல இருந்தாலும் ஒன்றுதான். நானும் செலவழிக்கிறது வந்து சில நேரங்கள் செலவழிக்க வேண்டிய இப்ப ஒரு முன்னர் வந்து பெருசா நான் அவ்வளவு இப்ப உடுப்புகள் எல்லாம் வாங்கினது உண்மையில குறைவுதான். நான் பெருசாக வாங்குறேன் அந்த நகையில் இருந்தாலும் ஆக அந்த ஆடம்பரமா அப்படித்தான் அதுகள் என்று சொல்லி இல்லை. அப்படி பெருசாக எனக்கு இந்த சிலது பிடிச்சதுன்னு சொன்னா வாங்கிட்டு வருவேன். இப்ப நான் இங்க என்னண்டு போகும் பொழுது துபாயால போய்க்கல அநேகமாக துபாயால போய்க்கல எல்லாம் போய்க்கல வரும் பொழுதெல்லாம் நான் இப்ப இங்கதான் காசு கொண்டு போயிட்டு வரையக்கல என்னட்டு அந்த காசு இருந்துருக்க வரையக்கல வாங்கிட்டு வருவேன். நான் போகும் பொழுது வாங்கிட்டு போவேன். அது பொருளாவ இருக்குன்னு தானே என்றுட்டு வாங்கிட்டு போவேன். அப்படி அடியாமல இப்ப நான் கூடுதலாக இப்ப வானொலியில இணைய வேண்டபடியா ஏன்னா பிடிக்குதுன்னு சொன்னா சட்டை ஓகே பிடிக்குதுண்டா வாங்கிட்டு வருவோம் ரெண்டு போட்டு வாங்குவேன். இங்க இவர்கிட்ட வீட்டுல சொல்லி அவற்ற பணத்திலேயும் வாங்கி விட்டு போடுவேன். இது பிடிக்குதுன்னு சொன்னா இது வடிவா கிடக்குது வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வாங்கி தந்துடுவேன். அப்படி வாங்குவேன் ஒழிய பெருசாக நான் செலவழிக்கிற இல்லையண்டு அதுக்காக சாப்பிடாமலோ வீட்டுக்காக கடைக்கு சாமான் பண்ண போனா நானும் போயிட்டு வேறும் பார்த்து பார்க்காம இல்லை இவன் காசு விலை பார்க்க மாட்டேன். என்னென்றாலும் அடுத்த இடத்துக்கு வண்டிலுக்கா போட்டு அப்ப நானும் இதுதான் சாட்டேன்னு இவரோட சேர்ந்து இன்னொரு ஆக்களோட போயிருக்க அவை வந்து குடிக்கொண்டு போயிருக்க இவர் நெப்பர் தான். நான் சும்மா வந்து ஒரு சாக்லேட்டை வேண்டி போட்டு 5 ரூபாய் கொடுத்துட்டு மற்ற கடைக்கு போனேன். இந்த இதுக்கு கொடுங்கன்னு சொல்லி சீச்சி நீ கொண்டு போனேன். ஏன்னா அவருக்கு வைக்கம் தானே நாங்க ஆசை கொடுக்க பக்கத்துல பார்த்தா நான் வாங்கிட்டு வர சனி ஞாயிற்றுக்கிழமையில கடைகளுக்கு போவோம். அப்ப எங்களோட மகன் என்னோட வருவார். அவர் கொடுப்பார் காசு. அப்ப நான் எனக்கு தேவையான சாமான்களையும் சேர்த்து வாங்கி போட்டு வந்துடுவேன். அப்படித்தான் நானும் வேறு கடைக்கு நானும் வண்டியில் கதவி தூக்கி போட்டு விட்டுருவேன். நான் சும்மா சொல்றேன் அங்க ஒன்றும் தாரணம் வந்து கேட்க மாட்டேன் சில வாடுகளம் வெளிநாடு ஒரு பக்கம் உள்நாடு ஒரு பக்கம். செல்வி இவர் கேட்கல அவர் தான் 2 பேர்ட்ட ஜாயிண்ட்டும் அப்ப அவர் தான் காடை வச்சு மெயின்டைன் பண்றது அவர் தான். அப்ப இவர் செலவுக்கு கேட்டால் 20-30 கேட்டா தருவார். இப்ப 20 10 ரூபா கூட தருவார். அப்ப என்ன செய்யறேன்னா ஒரு நாள் எனக்கு காணான்ட்டு நான் எந்த பாட்டுல போய் இவர் காலமேல போய் ஒரு நாளும் அந்த செக் பண்ணி போட்டு வாரது போல இருக்கு. நான் என்ன செய்தேன் பின்னேறம் போல டே சென்டருக்கு போட்டு அதனால கொஞ்சம் காசு எடுத்து வந்துட்டேன். அப்படி அப்ப வந்து அவர் பேருந்து போய் செக் பண்ணது நான் குறைஞ்சு விடாக்க என்ன எடுத்த நீ ஒன்றுக்கா கேட்டா தந்திருப்பேங்க. நான் இன்னும் டே சென்டர்ல குடுக்க வேணும் காசு சும்மா பொய் சொன்னேன். அதான் நான் சொன்னேன் பொய் சொல்றேன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் பொய் சொல்றேன். நான் பொய் சொல்ல சந்தர்ப்பம் அதுக்காக மற்றவையெல்லாம் தாக்காத முறையில பொய் சொல்லலாம் தானே. நான் பொய் சொல்லி போட்டேன்.
இப்ப முன்னர்ல நானும் வேலை செய்ய ஆரம்ப காலத்துல வேலை செய்ய கூட என்னட்ட அக்கவுண்ட் இல்ல, நான் இங்க வந்து அக்கவுண்ட் இல்ல. அப்ப நான் வேலையை அந்த காசு வந்து எங்கட வீட்டுல வர்ற அக்கவுண்டுக்கு தான் வரும். அப்ப என்ன செய்யறதுன்னா இவ முந்தைய கம்ப்யூட்டர் ஜாமான்கள் வாங்குவினேன் தகப்பனும் வேணும் சேர்ந்து அத கதைச்சு கதைச்சு வாங்குறது. அப்ப என்ன ஒரு காசு கேட்டாலும் அங்க வீட்டை தான் நான் கேட்க வேணும். இப்ப எனக்கு ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறேன்டாலும் 10 ரூபாய் 20 ரூபாய் தரமாட்டான்னு சொல்றேன். அது கேட்க பெண்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கூச்சமா தானே இருக்கு. நெடுகளும் கேட்க ஒரு மாதிரி என்ன ஒரு சின்ன சாமானுக்கும் இன்னத்துக்கு தஜமயம் என்ன வாங்க போறீங்களன்னு கேட்டா இப்ப பெண்களுக்கு சில பொருட்கள் கட்டாயமா வேணும். அப்ப அது எங்கட மனதிலே எங்கள் அறியாமல் ஒரு கூச்சம் பெறும். என்ன சொல்ல இல்லாமல் தேவை தாங்க கொண்டு வாங்கிட்டு போயிடுவேன். பிறகு நான் பார்த்தேன் இவ இந்த சாமான்களை வாங்கின உடனே நான் என்ன செய்தேன், நான் வேலை செய்யற இதுலயே இந்த பேங்க் ஒன்றை ஓபன் பண்ணி போட்டு அந்த நம்பரை கொடுத்தேன், எந்த காசை எனக்கு போடுங்க. அதுல வந்து பெருசாக அந்த அதுவும் பிறகு எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு கொண்டேன். அதுல பிறகு நான் பெருசாக இதன்றே இல்லை. நானா எனக்கு தேவையான சாமான்களையோ எதுவும் வாங்கி அப்படி செய்து கொள்றது. ஒன்றுக்கு நல்லதும் தான் அது. பேந்து இவர் இதண்டா பிறகு பேந்து போய் நான் பேந்து சொல்லி டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு போய் காட்டி பேந்து எந்த பேர்ல மட்டும்தானே இனி வர வேணும். அப்ப அதெல்லாம் மாத்தி அது கொஞ்சம் சில வேலைகள் பெரிய வேலையா இருந்தது. போய் பேங்க்லுக்கான நேரம் தூக்கி கொண்டிருந்து இப்ப எந்த பாடா போச்சு. இல்ல இப்ப ஒரு சின்ன எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்னென்றால் இப்ப நான் வேலை செய்யற இதுல வந்து இந்த கண்ணுக்கு சில இதுகள் வந்து தெரியாமல் அந்த கொஞ்ச நேரம் அந்த பேங்குகள் ஓபன் பண்ணி சில காசுகள் போடுற பிரச்சனைகள் வரைக்குள்ள சில நேரங்கள நம்பர்களை மாறுபட்டு போயிடும். அப்படியேதான் சொன்னா கரைச்சல் போட்டு என்ன செய்யறது, மகன்கிட்ட கேட்கறது ஒரு இதுக்கு காசு போட்டு விடணும் போட்டு விட போ அப்படின்னு கேட்டா அதுல அக்கௌண்ட்ல தெரியும் தானே எங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்குது எவ்வளவு இதான இவ்வளவு காசு வச்சு இருக்கும் தானே உங்களோட அக்கௌண்ட்ல கிடக்குதானே. அப்ப நீங்கள் அதை வாங்கி இருக்கலாம் தானே. புறையன் அப்ப என்னட்ட நான் ஏன் வீட்டு வாடகை காசுக்கு என்னட்ட ஏன் வாங்குறீங்களன்னு கேட்பான் சில நேரம். நான் இப்ப என்ன செய்யறேன்னா வேலைய மாதம் சம்பளம் வரையக்குல எந்த காசுல நான் எனக்கு லிமிட்டுக்கு தெரியும் தானே எவ்வளவு காசுக்கு இருந்தா போதுமானது நான் எடுத்துக்கொண்டு வந்துடுவேன். அப்ப அவர் ஓபன் பண்ணக்குள்ள வந்து இவ்வளவு காசுதான் இருக்கும். ஏன்னா உங்கள்ட்ட காசு இல்லையோ இந்த முறை இவ்வளவு தான் இருக்குது காணுமோ. போன கிழமை ஒருக்கா ஓபன் பண்ண வேண்டி வந்தது. அப்ப உங்களுக்கு இதுக்கு காணுமோ மறந்து இருக்கு உங்களோட அக்கௌண்ட் காசு காணாது போல தெரிய மாட்டேன். அங்கே எனக்கு இப்போதைக்கு காணும் தேவையில்லை வேணும்னு சொன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து போட்டு விடுவோம் காசு முடிஞ்சு. எங்களுக்கு பிரச்சனை தான். எங்களுக்கு என்ன எனக்கு உண்மையிலேயே வந்த காலம் தொடங்கி நான் கடைக்கு போறேன்டா இவர்கள் தனி எனக்கு போய் வர விருப்பம் இல்லையா. யாராவது ஒரு ஆள் என்ன பக்கத்துல வேணும். எங்களுக்கு இங்க கூட கார்லாம் போகணும் சாமான்கள் வேண்டாம் இவருடைய வாரது. அப்ப பேங்க்ல எனக்கு இவ்வளவு இத்தனையோ வருஷமா நான் பேங்குக்கு போகவே இல்லை. இவருக்கு பென்ஷன்களுக்கு மட்டும் நான் பேங்க் பக்கம் போகவே இல்லை. இவர் காருக்கு இருந்தோன்னு சொன்னார் இந்த நம்பரை போட்டு பேங்க்ல போய் 100 இதை எடுத்து கொண்டு வா €100 எடுத்து கொண்டு வாங்க. சரி அண்டு கொண்டு முதல் முறை என்ன போய் பேங்க் ஆட்ட போட்டா அது ஏதோ நம்பர் பிள்ளையோ என்ன அடிச்சது பிள்ளையோ தெரியாது அது வரையில